பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் என்னை கொண்டு வந்து நான் மிக சந்தோஷம் அடைகிறேன். ஹல்லேலூயா. இன்னொரு முறை பெரிதாக ஒரு கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். சோ என்னோட பேர் கிளாடிஸ். நான் ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகிறது, 30 வருடங்கள் ஆகிறது. And I've been serving as an advocate, as a counselor, as a professor and as a preacher. Amen. Hallelujah. ஆனா இதெல்லாம் காட்டிலும் எனக்கு மிக பெரிய சந்தோஷம் என்ன தெரியுங்களா? ஆண்டவருக்கு வெறுமையாக சேவை செய்கிறது தான். ஹalleluya. அப்பாவுடைய நாமத்தை எப்பொழுதுமே நாம் ஜெயிக்க வைக்கணும். அவருடைய முகத்தை நாம் கீழே தள்ள விடாதபடிக்கு அவருடைய நாமத்தை அவருடைய சாட்சியாக நாம் வாழ வேண்டும். ஹalleluya. ஆமென். சோ கர்த்தரிடத்துல நான் கேட்டிருந்தேன். பாஸ்டர் உஷா சொன்னாங்க, நான் தகுதியா? ஆனால் நான் மிக ஒரு சிறந்த ஒரு ஸ்திரீயாக, ஒரு பிரசங்கியராக, ஒரு அன்புள்ள ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக நான் இதுவரை பார்த்திருக்கும் பாஸ்டர் உஷா ரொம்ப ரொம்ப நல்லவங்க. ஹalleluya. ஹalleluya. நாங்க முதல்ல சந்தித்த பொழுது அவங்க வேற இடத்துல உட்கார்ந்திருந்தாங்க. ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல நான் வேற இடத்துல உட்கார்ந்திருந்தேன். அப்போ எங்களுக்கு யாருன்னு தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்டுதான் எங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் கொண்டு வந்தார். ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், யார்கிட்ட வேணா பேசலாம். அவன் இல்லைங்களா? தண்ணி குடிக்கும் போது, கொலால தண்ணி குடிக்கும் போது, இல்ல ரோட்ல மார்க்கெட்ல போகும்போது, இல்ல தற்செயலா பார்க்கும் போது யார்கிட்ட பேசலாம். ஆனால் அந்த உறவு என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி ஆண்டவர் உருவாக்குறார் என்று. ஹalleluya. ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியை தான் ஆண்டவர் இடத்துல பேசினார். ஏசாயாவிடத்துல கேட்ட, உங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் எப்படியாப்பட்ட ஒரு நான் மன்னாவை கொடுக்க வேண்டும் என்று. அப்ப ஏசப்பா ஒரு சில நிமிடங்களில் அமைதியாக இருக்கும் பொழுது நான் ரொம்ப ஆண்டவர் இடத்துல மறுபடியும் கேட்டுக்கொண்டே இருந்தேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படியாப்பட்ட செய்தியை நான் கொடுக்க வேண்டும் என்று. அப்ப ஏசப்பா சொன்ன மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் ரிலேஷன்ஷிப். என்னங்க? ரிலேஷன்ஷிப், உறவுகள். கணவன் மனைவி இடத்துல எப்படியாப்பட்ட ஒரு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மகன் அல்லது மகன் தாய் இடத்துல, தந்தை இடத்துல எப்படியாப்பட்ட உறவை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு மருமகள் தன் மாமியார் இடத்தில், தன் மாமனார் இடத்தில் எப்படியாப்பட்ட உறவை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு பார்த்தால் நாம் எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் தேவ ஜனமே. இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு முடிஞ்சு போடுகிறது ஒரு உறவு. Today it starts and tomorrow it ends. இது உறவா? இது உறவாக இருக்க முடியுமா? தன் பிள்ளை தாயின் கர்ப்பத்தில் வளரும் பொழுது கூட அந்த உறவை தினந்தோறும் every second a mother feels the joy of the baby. அந்த பிள்ளையோட அந்த உணர்ச்சி, அந்த பிள்ளையோட அந்த ஃபீலிங்ஸ், அந்த எமோஷன்ஸ் அவள் பெறும் பொழுது ஒவ்வொரு செகண்ட், டாக்டர்ஸ்கள் சர்வேல சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு செகண்ட் தாய் பேசுகிற அந்த வார்த்தைகள், கேட்கிற தேவனுடைய பாடல்கள், நீ தாய் செய்கிற செயல்கள் எல்லாம் அந்த பிள்ளை உணர்கிறதா. ஹalleluya. சோ இப்படியாப்பட்ட ஒரு உறவை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஹalleluya. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹalleluya. ஹalleluya. அதாவது ஒரு ஆசாரியர் ஒரு பிள்ளைகளை பெஞ்ச் பெஞ்சாக கேட்பாங்க டீச்சர்ஸ். எந்திரா, உன் பேர் சொல்றான், உன் பேர் சொல்றான். அந்த மாதிரி கேட்க முடியாது. ஹalleluya. கேட்டா இன்னைக்கெல்லாம் நாளெல்லாம் பத்தாது. ஹalleluya. கொஞ்சம் இருக்கிற நேரத்துல நான் பேசி முடிக்க வேண்டும். ஹalleluya. கண்களை மூடி நாம் தாழ்த்துவோம், ஜெபத்தை செய்வோம். அப்பா பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி சுவாமி. அப்பா, இந்த அறையில நீர் அமர்ந்து கொண்டிருக்கிறீர் என்று நாங்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இந்த கழுதை வார்த்தையில நீர் என்னென்ன பேச போகிறீரோ அது ஆண்டவரே அப்பாவுடைய தெய்வீக கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகுதி இல்லாத என்னை இந்த பலிபீடத்துல நிற்க வைத்ததுக்காக நன்றி ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு உள்ளத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தை போய் சேரத்தக்கதாக இயேசுவின் வல்லமை நாமத்தினால இவர்கள் ஒவ்வொரு இருதயம் ஆண்டவரை திறக்கப்படட்டும் என்று சொல்லி
ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். Let the ears be open and the hearts be open in the name of Jesus. எல்லா விதமான தடைகளின் ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால தகர்த்தெறிகிறேன். எல்லா விதமான மனுஷனுடைய சிந்தனை வீணென்று சொல்லுகிற தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தனே, அப்பா இங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா காதுகளை திறந்து இருதயங்களை திறந்து ஒவ்வொரு வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது உம்மை உணர்ந்து உம்மை அறியத்தக்கதாக உம்மை நேசிக்கத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. பரிசுத்த ஆவியானவரே இடைப்படுங்க சுவாமி. எங்களை தொட்டுங்க ராஜா. ரத்தத்தினால சுத்திகரிங்க தகப்பனே. வாய்களை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. ஓ ரதி ரா ஷந்தல ரதி கலர லே மக்கலர ஷகலகரகதி. ஆமாப்பா எங்கள் இதயங்களை புடமடுகிற தேவனீர் மாத்திரமே. எங்கள் உள்ளத்தில் எல்லா ஒவ்வொரு கசப்புகளை இன்றைக்கு ஆண்டவரே வெளியேறத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன், கட்டளையிடுகிறேன் சுவாமி. எப்படியாப்பட்ட மனிதர்கள் என்று நீர் ஆண்டவரே இன்றைக்கு இந்த இடத்துல புடமிட போகிறீர் என்ற கர்த்தாவே. செய்த ஒவ்வொரு பாவங்களை ஆண்டவரே இங்க இருக்கிற பிள்ளைகள் அறிக்கையிட்டு அது இங்கே விட்டு விடணும் ஆண்டவரே. இங்கே முட்டை கட்டி ஆண்டவரே அப்பா மாய்ந்து மழையட்டும் என்று சொல்லி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு புது சிருஷ்டியாக மாறட்டும் ஆண்டவரே. ஒரு புது திராட்சை ஒரு பாத்திரமாக மாறட்டும் என்று சொல்லி உடைய கரங்களிலே இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிகளை உன் கரத்தில் ஒப்பு வைக்கிறேன் சுவாமி. ஒவ்வொரு குழந்தைகளை ஒப்பு வைக்கிறேன். ஒவ்வொரு மூத்தர்களும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. எல்லா படைகளின் ஆவி இயேசுவின் நாமத்தினால் தகர்த்தெறிகிறோம். எல்லா பிளவின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால உடைத்தெறிகிறோம் சுவாமி. உன் கரங்களில் ஒப்பு வைக்கிறேன். தேவ வல்லமை இறங்கினதுக்காக நன்றி. இயேசுவின் ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சுவாமி. யாக்குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ராஜா. ஆமென். இருக்குமானால் தெரிந்து can you open your Bibles to John 1 John 1 யோவான் 2 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்க கேட்போமா? I am writing to you, dear children, because your sins have been forgiven on account of his name. Yes. தமிழ்ல வாசிங்கம்மா. பிள்ளைகளே பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம். பிள்ளைகள் முன்னாடி என்னமா வருது? பிள்ளைகளே என் பிள்ளைகளே வருதா? பிள்ளையேராத ஓகே ஓகே வாசிங்க. பிள்ளைகளே பிள்ளைகளே நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். 2:12 2:12 ஓகே. பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். 1 யோவான் 2 அதிகாரம் 1-2 வாசிங்க. என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடி நல்லா கவனிங்க. நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தலைக்கு மேல கையை தட்ட மாட்டியா? அல்லேலூயா. ஆமென். பாருங்க, அநேக தரம் என்ன ஆயிடுதுன்னா நம்ம ஒரு விதமான காரியத்தை நாம் சிந்திக்கிறோம், நாம் யோசிக்கிறோம், நாம் முடிவு செய்கிறோம். என்னென்று முடிவு செய்கிறோம்? அப்பா ஏசப்பா உம்மைய மாத்திரம் நான் நம்ப போகிறேன். இனிமேல் என் வாழ்க்கையிலே உம்மை மாத்திரம் பின்தொடர்வேன் ஏசப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்மை மாத்திரம் நான் பின்பற்ற போகிறேன் என்று ஒரு டிசிஷன் நம்ம ஏற்கனவே எடுத்திருப்போம். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, பரிசுத்த ஆவியானவரை மாத்திரம் நீ பின்பற்று. சொல்லு எல்லாம் சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் பின்பற்று. அல்லேலூயா. பொண்ணோட அழகத்தை பின்பற்றாதே. அல்லேலூயா. வசதி வாய்ப்பைய பின்பற்றாதே. அல்லேலூயா. ஏமாந்து போயிடுவ. அல்லேலூயா. என் பையன் எப்பவுமே சொல்லுவான். என் பையன் மேத்யூ செஃபானியா, என்னுடைய மகள் கேத்ரின் சிப்போரா, என்னோட சகோதரி டெபோரா. என்னுடைய மகள் எப்பொழுதுமே சொல்லுவான், ஐயோ அம்மா இப்போ இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல லவ் அவன் ரோட்டுல நிக்க போறான். எப்படி?
கவ்வாக. என்னங்க? யாரெல்லாம் காதல் 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 என்றாங்களோ அவங்க எங்க போய் முடிய போதா? பெரிய மோதல்ல போய் முடிய போதா? எத்தனை பேர் இங்க லவ் மேரேஜ்? கைய பார்க்கலாமா? தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. எல்லாம் தெரியும் எனக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப அனுபவிச்சுக்கிறேன்லாமா இல்லையா? சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். அநேக நேரம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தர உறவுகளை நாம் காற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி நமக்கு நம் வாழ்க்கையில ஒரு டிசிஷன் நாம் எடுக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியான தினந்தோறும் நம்ம இடத்துல பேசுகிறது உண்டு. ஹல்லேலூயா. நம்ம என்ன what will we think? சில நேரத்துல நம்ம வீட்டுல ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம என்ன சோர்ந்து போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு சேலஞ்சஸ் வரும் பொழுது நமக்கே தெரியாத அளவுக்கு நாம் என்ன ஆகிடும்? we just become saddened in the spirit. நம்முடைய பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல இல்லாதபடிக்கு நம்ம குழம்பி போய்க்கிறோம். அப்போ நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம்? we intend to become confused. அப்போ அசுத்த ஆவிகளோ சரி இல்ல சாத்தானுடைய செயல்களின் மூலமா சரி we get the confusion spirits. Hallelujah. Hallelujah. முதலாவது நான் என்ன சொன்னேன்? when we come to the Holy Spirit, when we follow Jesus Christ, இயேசுவை பின்பற்றும் பொழுது நமக்கு ஒரு விதமான உறுதியான முடிவு நம்ம எல்லாம் எடுக்கிறோம். இனிமே எனக்கு ஏசப்பா தான், வேற யாரும் கிடையாது. என்ன பிரச்சனை வரட்டும் நான் அவரை பின்பற்றுவேன். எந்த சோதனை வந்தாலும் நான் அவரை பின்பற்றுவேன். நான் அவரை விடவே மாட்டேன்னு. இங்க எப்படி யோசிக்கிறீங்க, இங்க எப்படி ஜபிக்கிறீங்க, இங்க எப்படி நினைக்கிறீங்க. ஆனால் அம்மா சிரிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே உன் வீட்டாரே உன் சத்ரு, எங்கிருந்து வரானே தெரியாது. ஐயோ இப்ப நல்லா இது அம்மா. காலையில ஸ்தோத்திரம் சொல்லிட்டு சர்ச்சுக்கு போனே, சர்ச்சுக்கு முடிச்சிட்டு வீட்டுக்கு வர கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி கூட. ஐயா நீ எடுக்கவா, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரியா? அதெல்லாம் முடியாது, கால் வலிக்குது. ஆமா ஒரு பெரிய அப்படியே ஏறி இறங்கிட்டு இருக்கிறாரு சைனா வால்ல. The Great Wall of Chinaக்கு ஏறி இறங்கிட்டு இருக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு சின்ன சின்ன காரியம் தான், பெரிய ஒண்ணு சண்டைலாம் கிடையாது வீட்டுல குடும்பத்துல. சின்ன சின்ன அல்பமான விஷயம். என்னங்க? சின்ன சண்டை கோட்டு முட்டை போகிறது விவாகரத்துக்கு. I cannot live with you. I'm not the person who have to obey you. நான்லாம் உனக்கு கீழ்ப்படிய முடியாது, நான்லாம் உனக்கு தலை வணங்க முடியாது, நான்லாம் உனக்கு பணிவிட செய்ய முடியாது. கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவமானமா இருக்கிறது எனக்கு இது சொல்றதுக்கு. சர்வே சேஸ் 94.9% கிறிஸ்தவர்கள் தான் கோர்ட்டுக்குள்ள காலி எடுத்து வைக்கிறது. எவ்வளவு ஒரு சோகமான துக்கமான ஒரு விஷயம். அல்பமான விஷயத்துக்கு சண்டை, தேவையில்லாத வார்த்தைகளுக்கு மனசஞ்சலம். அப்போ நீ பரிசுத்த ஆவியானவர் உன் கையில என்ன கொடுத்திருக்கிறார்? வேத புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். அதை நீ சுமந்து, அதை நீ படித்து ருசித்து பார்த்து ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிப்புக்குள்ள நீ புகுந்து ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நீ முடிவெடுக்கும் பொழுது அந்த ஒரு சில நேரத்துல உன்னுடைய மனசு அப்படியே ட்விஸ்ட் ஆகுது பாரு. அங்கதான் நீயும் நானும் ஃபெயில் ஆகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படியாப்பட்ட சவால்களை நான் எப்படி மேற்கொள்ள போகிறேன், இப்படியாப்பட்ட சேலஞ்சஸை நீயும் நானும் எப்படி we are going to face. ஏசப்பா, can I live a holy life? நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நான் வாழ முடியுமா? Hallelujah. Can I live a holy life? Can we live a holy life? நான் ஏசப்பாவை தெரிந்து கொண்டேன், ஏசப்பாவை அறிந்து கொண்டேன். 32 தடவை சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அது உணர்ந்து ஆண்டவர் என்னை தொட்டு மரணத்துல இருந்து மீட்டெடுத்து ஏசப்பா இதுவரை நடத்தின தேவன் இனிமேலுமே நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி இப்படி என்ற ஒரு சேலஞ்சஸ் நான் ஃபேஸ் பண்ணலங்க. I didn't have a good childhood days. I didn't have the love of my father. என்னுடைய பயாலஜிக்கல் தகப்பனிடத்திலிருந்து எனக்கு அன்பு கிடைக்கவில்லை. ஆனாலும் நான் அவரை நேசித்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் என்னுடைய ஏசப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும்
எங்க அப்பா எப்படியாச்சு ரட்சிப்பு அடைந்து அப்பாவிடத்துல போய் சேர வேண்டும் என்று தினம்தோறும் போய் சொல்லுவேன். அப்பா ஏசப்பாவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, அப்பா ஏசப்பாவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும், இல்லைனா நீ போகாத இடத்துக்கு போயிடுவேன், நீ நரகத்துல போய் நீ மூழ்கிடுவ, அதனால நீ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை வருஷம்? 55 இயர்ஸ் நாங்க போராடணும். 55 வருஷங்க. ஒரு மனுஷனை இன்னைக்கு பிடிக்கல, ஏய் ஐ டோன்ட் லைக் யூ, கம் ஆன் கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ்ன்னு சொல்லவில்லை. எங்க அப்பா எங்களை அப்படி பேசியிருந்தாலும் கூட நாங்க என்ன பண்ண தெரியுமா, கால்கால் ஆகாதது முழங்கால்னால முடியும். கையை தட்ட மாட்டியா? முழங்கால் இட்டு இட்டு நாங்கள் ஜெபிப்போம் ஒவ்வொரு நேரம். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் போராடணும். அவரும் ரட்சிப்புக்குள்ள வந்தார், பைபிளை தூக்கினார், ஞானஸ்தானம் எடுத்தார். போன வருடம் மார்ச் 18ஆம் தேதி ஆண்டவரிடத்துல நித்திரை அடைந்தார். அல்லேலூயா. ஏன்னா இது பெரிய அச்சீவ்மெண்ட்ங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு வசதி வாய்ப்பு வருகிறது பெரிய அச்சீவ்மெண்ட் இல்ல. நீ டிகிரியா சர்டிபிகேட் சேர்த்து வைக்கிறியே அது இல்ல. நகை நட்டு உனக்கு அச்சீவ்மெண்ட் இல்ல. பெரிய பெரிய கம்பெனில பெரிய உத்தியோகத்துல இருக்கிற அது அச்சீவ்மெண்ட் இல்ல. ஒரு ஆத்மா நஷ்டம் ஈடாதபடிக்கு நீ பரலோகத்துல சேர்த்தால் ஆண்டவர் உனக்காக கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொன்னாங்க உங்க அப்பாக்கு நரகத்தா, உங்க அப்பாக்கு நரகத்தா, உங்க அப்பாக்கு நரகத்தா. ஆனா என் ஏசப்பா சொன்னாரு, என் மகனுக்கு என்னுடைய வீடு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. என் ரத்தத்தினால நான் கழுவேன், என் மகனை நான் மீட்டெடுப்பேன். அல்லேலூயா. அழகாக சொன்னாங்க பாஸ்டர் உஷா. நீயும் நானும் என்னையும் உன்னையும் பார்த்துக்கிறதுக்கு பல ஜனங்கள் எப்படி கண்ணோட்டத்துல பார்ப்பாங்களோ தெரியாது. ஆனால் உன்னுடைய தேவன் என்னோட தேவன், நம்ம ராஜாவோ போல உன்னுடைய குடும்பத்துல ஒவ்வொருவரையும், என்னோட குடும்பத்துல ஒவ்வொருவரையும், சபையோர்களை தேவன் அவருடைய தெய்வீக பார்வையில you are a great vessel in sight of the Lord. Hallelujah. Hallelujah. அப்போ ஆண்டவர் நான் பரலோகத்தை சேர்ப்பேனா, பரிசுத்தமாய் வாழ்க்கையை நான் வாழுவேனா, எப்படியாப்பட்ட ஒரு மன சஞ்சலம் இருந்தாலும் பிரச்சனை இருந்தாலும், என் வீட்டுக்கு போனாலும் காட்டுக்கு போனாலும் ஊழியத்துக்கு போனாலும் நீ என்ன விசுவாசிக்கணும் தெரியுமா? எடுத்து வாசி. இந்த கேள்விகள்லாம் ஒரே பதில். பிரச்சனைகளை மத்தியிலே, துன்பத்தின் மத்தியிலே, துயரத்தின் மத்தியிலே ஆண்டவர் என்ன கூறுகிறார்? 2 தீமோத்தேயு 1:12. Come on, quickly read it. This is why I am suffering as I am. Yet this is no cause for shame, because I know whom I have believed, and I am convinced that He is able to guard what I have entrusted to Him until that day. Amen. தமிழ்ல வாசிங்க. 2 தீமோத்தேயு 1:12 வாசிங்க. அதனிமித்தம் நல்ல கவனி, நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் ஸ்டாப் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லு, உனக்கு பாடு இருக்குது இல்ல, ஆனாலும் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஆனாலும் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனால் உன்னை யார் சுமந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? உன் கணவனோ உன் மனைவி அல்ல, ஏசப்பா உன்னை சுமந்து கொண்டிருக்கிறார். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. அல்லேலூயா. புயல் வந்தாலும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார். ஏன்னா உன்னை சுமந்து கொண்டிருக்கிற தேவன், என்னை சுமந்து கொண்டிருக்கிற தேவன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பக்கத்திலே இருப்பா, உன் கூடவே சொல்லுவா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறடி, நீ இல்லாம நான் இல்ல, மல்லிகை போல ஒரு இட்லி மாறிக்கிறடி, நீ சூப்பரா இருக்கிறடி, உன்னை விட்டு நான் எனக்கு எங்க போக மாட்டேடி. அப்படி எல்லாம் வரி வரியா காதல் வரியா போயிட்ட பயமா சொல்லுவாங்க. எவ்வளவு நாள் சொல்லுவான்? இது இருக்கிற முட்டை தான். Love is the lust to kill. Hallelujah. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வயசானாலோ, நீ அசிங்கமா இருந்தாலோ, நீ பாஸ் ஆனாலோ, நீ ஃபெயில் ஆனாலோ, நீ தாமா என் கண்ணு, நீ தாமா என் பொண்ணு. புருஷகாரன் சொல்லுவான், ஏய் எடுத்துடுறடி உனக்கு கண்ணு. அல்லேலூயா,
ஹalleluya. தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் பாருங்க, வாசிங்கம்மா, தொடர்ந்து வாசிங்க. ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நீங்க எல்லாம் யாரை நம்பி இருக்கிறீங்கன்னு? யாரை நம்பி இருக்கிறீங்க? மம்மி டாடியா? மம்மி டாடி இல்ல, ஜீசஸ் இஸ் மை மம்மி. சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் மை டாடி. ஹalleluya. எல்லாருக்குமே நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாங்க லவர் ஆஃப் மை சோல். ஹalleluya, ஹalleluya. நேசிக்கிறவர், என்னை அழுகுற்றவர், என்னை அழுகுபடுத்துகிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என் ரட்சகர், என் ஆண்டவர். ஹalleluya. என்னுடைய சூழ்நிலை ஆண்டவருக்கு மாத்திரம் தெரியும். ஹalleluya, ஹalleluya. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரு முடிவு செய்யணும். எப்படியாப்பட்ட ஒரு சோதனை வந்தாலோ, எப்படியாப்பட்ட ஒரு டெம்ப்டேஷன் வந்தாலோ, எப்படியாப்பட்ட ஒரு குறைவு இருந்தாலோ, எனக்கு தெரியும் என் ஆண்டவர் எனக்கு கூட இருப்பார். ஹalleluya. என் இயேசப்பா என்னை வழி நடத்துவார். என் இயேசப்பா 10 ரூபாய் டிக்கெட் வாங்க காசு இல்லைன்னா கூட அந்த நேரம் தேவதூதரை அனுப்பி எப்படியாச்சும் நான் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு என் ஆண்டவர் சேர்த்துருவார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அந்த காலத்தை பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்பதாக பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்றால் ஓலா கேப் கிடையாது, ராபிடோ கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, இன்ஸ்டாகிராம் கிடையாது, லொட்டலோஸ்க்கு கிடையாது. என்னங்க, எல்லாம் நடராஜ சர்வஸ் தான். அப்போ அந்த கால்களுக்கு பெலன் கொடுத்தவர் யார்? ஹalleluya, ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹalleluya. நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற தேவாதி தேவன், சர்வ வல்லமுள்ள சர்வாதிகாரி. ஹalleluya. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன பண்ணணுமா? இன்றைக்கு எல்லா கசப்பான காரியம் இருதயத்துல இருந்து எடுத்துடு, பொல்லாப்பான யோசனை எல்லாம் எடுத்துடு. என்னது, யாரோ சொல்லியிருப்பாங்க, ஒரு அம்மா சொல்லிச்சு எனக்கு, சிஸ்டர் போன வாரம் என் பையன் ஆஸ்திரேலியாலேருந்து வந்தான் சிஸ்டர், என்னம்மா நல்லா இருக்கிறியாமான்னு கேட்டான் சிஸ்டர், உனக்கு என்னவா வேணும்னு கேட்டான் சிஸ்டர், 2 பட்டி செயின் வேணும்டா எனக்கு. என்ன செயினா? 2 பட்டி செயின். அது நான் 2 பட்டி செயின். ஏமா 2 பட்டி செயின்னா? டேய், ஒன்னு அறுந்துட்டா இன்னொன்னு மாட்டி தொங்கிக்கு விடா. நான் அவன் எங்கேருந்து வந்துக்கிறான்? ஆஸ்திரேலியாலேருந்து வந்துக்கிறான். இந்த அம்மாவுக்கு என்ன வேணுமா? 2 பட்டி செயின். ஆண்டவர் 2 பட்டி செயின் கொடுக்க மாட்டார். உனக்கு அள்ளி அள்ளி தங்கத்தை என் தேவன் உனக்கு நீ நடக்கிற பாதையில போட்டு இருக்கிறார். தேவ ஜனமே, ஹalleluya, ஹalleluya. You are the God of El Shaddai. Amen. Amen. You are the God of El Roi. You will not be ashamed. நீ வெட்கப்பட்டு போக என் தேவன் விடவே மாட்டார். ஹalleluya. உன்னை யாரு கீழே தள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு முன்பாக என் தேவன் உன்னை தலையை உயர்த்தி இவருக்கு செய்து உன் தலையை என்னை நான் அபிஷேகம் பண்ணுகிற தேவனை நீ நம்பிக்கொண்டிருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. குடும்பத்துல இருப்பாங்கதா, உன் சொந்த பொண்ணே உன்னை முதுகுல குத்துறதுக்கு வருவா, உன் சொந்த மகனே முதுகுல குத்துறதுக்கு வருவான். ஆனாலும் நீ என்ன தெரியுமா சொன்னோம்? ஏசாபவனை ஆசீர்வதிக்குவார். ஹalleluya, ஹalleluya. Let Jesus Christ bless you. Hallelujah. You are born to win, not to lose. Hallelujah, hallelujah. ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. என்னை எத்தனை பேர் சபித்தார்கள் தெரியுமா? எனக்கு எத்தனை பேர் வேசி பட்டம் கட்டுனாங்க தெரியுமா? நான் நாசமா போயிடுவேன்னு சொன்னாங்க தெரியுமா? அவங்க எல்லாம் இன்றைக்கு என் இடத்துல வந்து கொஞ்சம் உதவி பண்றீங்களா? Hallelujah. Can you please some help? Help sister, help. Hallelujah. Amen. Praise God. அப்போ you need to say one thing. I'm not going to be ashamed. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். Hallelujah. ஏன் நீ வெட்கப்பட்டு போக மாட்டேனா? நீ நிச்சயித்திருக்கிற. என்ன நிச்சயித்திருக்கிற? இயேசு மகராஜன் எனக்கு பெரியதாக ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். இயேசு மகராஜன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். Hallelujah. 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 அப்போ என் தேவ
ஜனமே, he is the God who protects your soul. Hallelujah. உன் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிறவர் என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து. Amen. வேத புஸ்தகத்துல மறுபடியும் அது வாசிங்க. 1 யோவான் 2 அதிகாரம் 1-2. The more you read the word of God, you'll go deep into it. Amen. ஆமாங்க, இப்ப வாசிச்சீங்களே என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இரண்டாவது காரியம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆடு ரத்தமோ கோழி ரத்தமோ மாடு ரத்தமோ கை கால் ரத்தமோ கிடையாது. ஆமென். நம்ம பாஸ்டர் உஷா அழகாக சொன்னார், நமக்காக சிலுவையில் அவர் பலியானார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சொட்டு ரத்தம் உன் மேல இருக்கிறது. நீ எங்க போறியோ அங்க நீ ஆண்டவருடைய நாமத்தை நீ மகிமைப்படுத்தினால் ஆண்டவர் சொல்கிறார், உன் நிமித்தமாய் ஒரு தேசத்தை நான் காப்பாற்றுவேன். உன் நிமித்தம் நான் ஒரு தேசத்தை ஒரு குடும்பத்தை நான் காத்துக் கொள்வேன். Because of you, your entire family will be sanctified. Hallelujah. Hallelujah. நம்பல நீ நம்பல. உன் நிமித்தமாய் சொல்லு, பகதமா சொல்லு, உன் நிமித்தமாய் ஒரு குடும்பத்தையே ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். ஹல்லேலூயா. அதுபடி பார்த்து சொல்லு, உன் நிமித்தமாய் தேசத்தையே சுத்திகரிக்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை மாத்திரம் அல்ல தேவ ஜனமே, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் சற்று முன்பு பார்த்தோம் 2 தீமோத்தி 1 அதிகாரம் 12 வசனத்துல, அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறார். அப்படி நாம் வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் அவர் பாதத்திலே எங்க போய் கொட்டணுமா? நான் பேச வேண்டியதெல்லாம் பாஸ்டர் உஷா பேசிட்டாங்க. அவர் பாதத்துல போய் ஒப்பு கொடுக்க வேண்டும். மனுஷனிடத்துல சொல்லாத. அல்லேலூயா. கேவலமா நினைக்கும். ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போய் சொல்லிட, இதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை, பச்சாண்டா அப்புன்னு பாத்தியா என்ன மாதிரி நிலைமை வந்துச்சு பாரு, அப்படிதான் வேணும். நாசமா போட்டோம் என்ன மாதிரி பஞ்சாது என்ன மாதிரி சொல்லிச்சு எல்லாம் மன்னிச்சிடுவேன் நானு. அந்த ஒரு வார்த்தை மன்னிக்க மாட்டேன். எந்த ஒரு வார்த்தை? அந்த ஒரு வார்த்தை மன்னிக்க மாட்டேன். எந்த ஒரு வார்த்தை? அது என்ன அந்த ஒரு வார்த்தை? உனக்கும் புரியாது, சொல்ல அவனுக்கும் புரியாது என்ன வார்த்தை. அதே நீ ஒரு வருஷம் கழிச்சு அவனையோ இல்லை அவளையோ நீ போய் பாரு, ஒண்ணுமே இருக்காது. அல்ப விஷயம், சும்மா சின்ன விஷயம். அதுக்காக இவ்வளோ பெரிய பிரச்சனை மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு நான் சாவுறேன் அடுத்த வாரமே பிரியாணி வாங்கி சாப்பிட்டு என்ன ஒரு கொடுமை இது. பிரியாணி சாப்பிடும் போது சொல்லுவான், கெடுகிறதே கேட்ச வெறும் கழுத்து பீஸா போட்டுக்கிறான் பாரு. நம் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. 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 அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் அவர் பாதத்தில் போய் கதறி அழும்போது நமக்காக ஆண்டவர் மன்றாடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயோ என் மகள் என் பாதத்தில் வந்து அழுகிறாள், அவருடைய துக்கத்தை நான் கேட்கிறேன் என்று பிதாவிடத்தில் பரிந்து பேசுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயா தட்ட உனக்கு சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் தான் வர மாட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் குப்பை, ஆனால் அவர்களை உண்டாக்கின தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிற தேவன். பிசினஸ்ல ஃப்ளாப்பா, பிசினஸ்ல ஃபெயிலியரா, கரியர்ல ஃபெயிலியரா, ஊழியத்துல ஃபெயிலியரா, உன் குடும்பத்துல தோல்வியா, எல்லா தோல்விக்கும் என் பதில் ஒரே ஒருத்தர் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ எவ்வளவு அன்பை எடுத்து சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுமா. ஹல்லேலூயா. கடைசி காலத்துல அன்பு தனித்து போகும் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. அந்த கூட்டத்துல நீயும் நானும் இருக்கிறது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை முதுகுல குத்துனாலோ, எத்தனை கண்ணுல தூசி தட்டி விழுந்தாலோ நீ என்ன செய்யணும்? என் ஆண்டவர் என்னோடு கூட. ஹல்லேலூயா. Nothing will happen to me. You cannot touch me. You cannot do anything. You cannot destroy me. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் முக்கியமான காரியம், நாம் அவர் பாதத்தில் போய் மன்றாடும் பொழுது அவர் பிதாவிடத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். இங்கே முக்கியமான காரியம் ஆண்டவர் தெளிவாக பேசுகிறார். இங்க பாத்தீங்கன்னா
என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகள் உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வாளானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆனால் இந்த ஒரு மிக முக்கியமான கவனி, மிக முக்கியமான ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஆண்டவர் பரிசுத்தாவி என்ன சொல்கிறார் என்றால், 2 விதமான பாவங்கள் இருக்கிறதா. எவ்வளவு விதமான பாவங்கள்? நல்லா கவனி. சில பேர் சொல்லுவா 100 பாவம் 1000 பாவம்லாம் இருக்குது சிஸ்டர். 2 பாவம் தான். நம்பர் 1 அறிந்து செய்கிற ஒரு பாவம். என்னங்க? அறிந்து செய்கிற ஒரு பாவம். வித் நோயிங் யூ கமிட் சின். 2வது அறியாமல் செய்கிற ஒரு பாவம். அல்லேலூயா. without knowing you committing the sin. அல்லேலூயா. இப்பொழுது பார்க்கலாம், ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், ஒருவன் அறியாமல் பாவம் செய்தால். எடுத்து வாசிங்க, என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 27 இருந்து 29. குயிக்காக வாசிப்போம். என்னாகமம் 15ஆம் அதிகாரம் 27 இருந்து 29. And if a person sins unintentionally, Yes. then he shall bring a female goat in its first year as a sin offering. So the priest shall make atonement for the person who sins unintentionally. When he sins unintentionally before the Lord, to make atonement for him, and it shall be forgiven him. Yes. You shall have one law for him Yes. who sins unintentionally, for both him who is native born among the children of Israel, and for the stranger who sojourns among them. Okay. Can you read it in Tamil please? ஒருவன் அறியாமையினால் பாவம் கவனிங்க, உங்களுக்காக தான் வாசிச்சு கொண்டிருக்காங்க. ஒருவன் அறியாமல், அண்டர்லைன் in your Bible. அறியாமல் அண்டர்லைன் பண்ணு. ஒருவன், வாசிங்கப்பா. ஒருவன் அறியாமையினால் பாவம் செய்தானாகில் ஒரு வயதான வெள்ளாட்டை பாவ நிவாரண பலியாக செலுத்த கடவன். அப்பொழுது அறியாமையினால் பாவம் செய்தவனுக்காக ஆசாரியன் பாவ நிவர்த்தி செய்யும்படி கர்த்தருடைய சந்ததியில் பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு மன்னிக்கப்படும். இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களில் பிறந்தவனுக்கும் உங்களுக்குள்ளே தங்கள் அந்நியனுக்கும் அறியாமையினால் பாவம் செய்தவன் நிமித்தம் ஒரே பிரமாணம் இருக்க வேண்டும். அன்றியும் தேசத்தில் பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமா யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். ஆமென். அல்லேலூயா. போதுங்க. ஒருவன் அறியாமல் பாவம் செய்தால் அவன் இப்படியாப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அதான் நான் முன்னாடியே சொன்ன, ஆடு பலி, கோழி பலி, இந்த பலி, அந்த பலி எல்லாம் செலுத்தணும். அல்லேலூயா. அது நீ அறியாமல் செய்தால். இங்க முக்கியமான காரியத்தை நீ கவனிக்க வேண்டும். அவன் அந்த பாவத்தை செய்ததால் அவன் மன்னிக்கப்படுவான். ஆனால் 30ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. அன்றியும் தேசத்தில் பிறந்தவர்களாகிலும் அந்நியர்களாகிலும் எவனாவது துணிகரமாய், அண்டர்லைன் பண்ணுவோம் பைபிள்ல, துணிகரமாக யாதொன்றை செய்தால் அவன் கர்த்தரை நிந்திக்கிறான். அல்லேலூயா. 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 நமக்கு தெரிந்த பாவத்தை செய்திருக்கிறோமா? ஐயோ கேட்காதீங்க அம்மா, நான் எங்க மூஞ்ச வச்சுக்க போற தெரியலையே. அல்லேலூயா. நம்மளுக்கு இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் பிராக்டிகலாக, we do not have a CCTV camera all over our body or all over your wife's body or all over your husband's body. Okay, இன்னைக்கு ரிலேஷன்ஷிப் உறவுகளை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த 2 காரியம் உன் வாழ்க்கையில நீ சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஓகே. என்னிடத்துல அநேக பேர் கவுன்சிலிங் வருவாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஒவ்வொரு கதை விசித்திரமா இருக்கும், ஒவ்வொன்று கேவலமா இருக்கும், ஒவ்வொன்று அட இதெல்லாம் ஒரு பிரச்சனையா பிரதர், சும்மா மன்னிப்பு கேட்டு போயினே இருங்க பிரதர். கொலோசியர் 3:13 ஆண்டவர் சொல்லிட்டாரு, பிறர்களை நீ மன்னிக்க வேண்டும் என்று. நான் பிரதர் இப்படிங்கிறீங்கன்ட்டு ஏத்துக்கிறவங்க ஏத்துப்பாங்க. ஆனா ஒருத்தர் ஒரு குறைய சுட்டி காட்டி அவதூறமாய் பேசிக்கொண்டே இருந்தால் அவனோ மன்னிக்க விட மாட்டான், உன் குடும்பத்தை யாரும் மன்னிக்க விட மாட்டான். அப்படியாப்பட்ட வாழ்க்கையில நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரிய CCTV கேமரா. எது சொல்லுங்க உலகத்திலே பாக்கல யார் ரொம்ப கிளவர். நான் உங்களுக்கு 2 சாக்லேட் எடுத்து வந்துக்கிறேன். ஹalleluya. கையை தட்டுங்க பிரதர், கையை தட்டுங்க. நான் சாக்லேட் கொடுக்கிறேன். ஹalleluya. கர்த்தருடைய கண்கள். ஆமென். It is a fire. Amen. ஆமென். நீ எங்க போக வேண்டும், தப்பிக்கவே முடியாது.
Hallelujah. Jesus has covered me with the glory. Hallelujah. பக்கத்துல பார்த்து சொல்லு, you're a glory to God. நீ தேவனுக்கு மகிமையா இருக்கிற. Hallelujah. Amen. நீங்க சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. சொல்லுங்க. You are a glory to God. Hallelujah. You're so beautiful. Hallelujah. Hallelujah. அவ ஆண்டவர் சொல்கிறார், நீ அறியாமல் செய்த பாவங்களை நான் மன்னிச்சிடு தம்பி, நான் மன்னிச்சிடு தங்கச்சி. ஆனால் நீ துணிகரமாக பாவத்தை செய்கிறவா. Hallelujah. என்ன பண்ற நீ? ஆண்டவரே நீ நிந்திக்கிற. Hallelujah. ஆண்டவரே என்ன பண்ற? நீ நிந்திக்கிற. Thank you pastor. So God says one important thing. இன்னைக்கு உங்களை நான் ஒரு ஷூட்டிங் பார்க்க போறீங்க. நீங்க அநேக நேரத்துல நீங்க இந்த கதையை வாசிப்பீங்க. 2 சாமுவேல் 13 அதிகாரம் நான் படிக்கும் போதெல்லாம் கதறி அழுவுங்க. நான் கதறி அழுவேன். என்னது? ரொம்ப அழுவேன். பயங்கரமா அழுதுருக்கிறேன். என் பெட்ரூம்ல சாத்திக்கிற அழுவேன். என்னவோ எனக்கு தான் இப்படி நடந்துடுச்சுன்ட்டு நான் அதை நினைச்சு அந்த ஒரு விசித்திரமான, ஒரு கொடுமையான, ஒரு ஆபாசமான அந்த ஒரு நிகழ்ச்சியை பார்த்தால் எங்க போய் சொல்லுறது, ஏது போய் சொல்லுது? இப்பெல்லாம் நடக்குதுங்க ரேப்பு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்பெல்லாம் சைல்டு ரேப்பு, அந்த ரேப்பு, இந்த ரேப்பு, பாஸ்கோ ஆக்ட் எல்லாம் வந்துடுச்சு. ஆனா அப்பவே அதனாலதான் ஆண்டவர் நமக்கு உன்னதமான தெய்வீகமாக அவருடைய பைபிள் நம் கையில கொடுத்துட்டாரு. Hallelujah. 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 Beautiful Mount Zion Bethel Church. Pastor Ruby, Lord Almighty God. அன்றைய மகளை நீர் காப்பாற்றிருக்கிறீரப்பா. ஊழியத்தை, உன்னதமான ஊழியத்தை கைகளிலே தந்திருக்கிறீராச்சா அப்பா. அழகாக நடத்தும் ஆண்டவரே, அந்த கண்கள், அந்த வாய்கள், அந்த சரீரம் கர்த்தாவே, உமதுடைய வேத புத்தகம் எடுக்கும் பொழுது ராஜா தெய்வீக வல்லமை ஊற்றட்டும் சுவாமி. அப்பா அக்கினி ஜுவாலத்தை போல ஆண்டவரே எங்கெல்லாம் சென்று பிரசங்கம் செய்கிறார்களோ, ஊழியத்தை செய்கிறார்கள், அந்த இடத்துல நீ இருப்பீர் சுவாமி. ஜனங்களை கட்டுவீர் அப்பா. ஜனங்களை நீரும் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவீர் என்று நான் சொல்லிக்கிறேன் சுவாமி. எந்த குறை வந்தாலும் என் இயேசு எபினேசர் கூட இருந்து வழி நடத்தும். இந்த சபைக்கு ஒரு தாயாக இருக்கத்தக்கதாக, ஒரு சகோதரியாக இருக்கத்தக்கதாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு மேய்ப்பனா இருக்கத்தக்கதாக நான் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ராஜா. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிகளுக்காக ஜெபிக்கிறேன். அந்த இருதயத்துக்குள்ள என்னென்ன பாரம் இருக்கிறதோ, தவிப்பு இருக்கிறதோ கர்த்தாவே, அதை நீங்க ஆண்டவர் நிவர்த்தி செய்யுங்க ராஜா. நிறைவேற்ற ஆண்டவரே, என் பிள்ளைகளோட எல்லா ஜெபத்துக்கு பதில் தருவீர் என்று விசுவாசிக்கிறேன் அப்பா. உங்களுடைய சித்தத்தின் போல அவர்களை வழி நடத்துங்க. இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆட்டு மந்தைகளும் உன் கரத்துல நான் ஒப்புவிக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அந்த ஜெபத்தை ஏறுகிறோம். ஜீவன தகப்பனே, ஆமென்.